Hi friends, welcome back to our channel. வாங்க சொல்லிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சத்து மாவு. சத்து மாவு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதுலயே நேம்லயே இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்து அந்த ரெசிபில நம்ம எடுத்துக்க முடியும். சத்து மாவு 6 month plus பேபில இருந்து 70 வயசு முதியோர் வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த சத்து மாவு சாப்பிட்றதுனால நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த சத்து மாவு எப்படி செய்ய போறேன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சத்து மாவு பண்ணுறதுக்கு மொத்தம் 24 பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். எந்தெந்த பொருள் எவ்வளோ எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த 24 பொருட்களையும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நான் தனித்தனியாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் காட்டுற பொருட்கள் எல்லாம் 1 கப் எடுத்திருக்கேன். இது புழுங்கல் அரிசி, இதை நான் 1 கப் எடுத்திருக்கேன். சிகப்பரிசி 1 கப், கோதுமை 1 கப், கேழ்வரகு 1 கப், திணை 1 கப், வரகு 1 கப், கம்பு 1 கப். இப்போ இதில் நான் காட்டுற எல்லா பொருட்களுமே 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு தானியங்கள் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, அப்படி உங்களுக்கு எந்த அரிசி கிடைக்குதோ அந்த அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ காட்டுற பொருட்கள் எல்லாம் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நார்மலாகவே கருப்பு உளுந்துக்கு தான் சத்து அதிகம். ஸோ நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். சிறுபயிறு, பச்சை பயிறுன்னு கூட சொல்லுவாங்க, கடலை, பாசிப்பருப்பு, அப்புறம் அவல். நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இப்போ காட்டுற பொருட்கள் எல்லாம் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ காட்டுற பொருட்கள் எல்லாம் நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். நிலக்கடலை, கொண்டக்கடலை, நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு இருந்தால் கூட அது போடலாம். வெள்ளையோட கருப்பு தான் ரொம்ப சத்து. மொச்சை, மக்காச்சோளம், உங்ககிட்ட சோளம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி. இப்போ காட்டுற பொருட்கள் எல்லாம் நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். இருக்கிற பொருள் எல்லாம் நான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். பார்லி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொள்ளு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட்ஸ் ஒரு 20 போல் எடுத்திருக்கேன். பிஸ்தா அதுவும் ஒரு 20 கவுண்ட் எடுத்திருக்கேன். பாதாம் 30 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை தவிர நீங்கள் சுக்கு போடுறதா இருந்தால் கூட சின்ன பீஸ் சுக்கு போட்டுக்கலாம். நான் இதில் சுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காட்டுற பொருட்களை தவிர மீதி எல்லா பொருட்களையுமே நான் கழுவி காய வைப்பேன். கழுவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி காய வைக்கிறேன்னு சொல்லி. என்னால் மாடிக்கு போக முடியல. எங்கள் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் நான் வீட்லேயே வச்சு ஃபேனில் காய வைக்கிறேன். எப்படியும் நம்ம இதை வறுப்போம். ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆகிரும். உங்களால் வெயிலில் காய வைக்க முடியும்னா நீங்கள் வெயிலில் காய வைங்க. ஓகே தானே? பாருங்கள், நல்லா கழுவி காய வச்சுட்டேன். இது ட்ரை ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன். நம்ம எல்லா பொருட்களையும் நல்லா காய வச்சாச்சு. ஒரு 4 மணி நேரம் நல்லா காஞ்சிடுச்சு ஃபேன் காற்றுல. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். நான் கோதுமையை வறுக்க போகிறேன். நான் நார்மல் கோதுமை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சம்பா கோதுமை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டு கூட பண்ணலாம். இதை விட அதுதான் கொஞ்சம் சத்து அதிகம். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம வறுக்கிறதுனால நல்லா ட்ரை ஆகிரும். மாவு அரைச்சா ரொம்ப நாள் இருக்கும். ஸோ நம்ம நல்லா வறுத்துக்கணும். கோதுமையை நல்லா வறுத்தாச்சு.
இப்போ நாம் வந்து இது ஒரு காஞ்ச பாத்திரத்தில் கொட்டிடலாம். அடுத்ததான் நம்ம வந்து வரகை வறுக்க போகிறோம். இது நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். வருது, கலரும் கொஞ்சம் டர்ன் ஆகுது. ஸோ இப்போ நாம் வந்து இதை பாத்திரத்தில் கொட்டிடலாம். நம்ம துவரம் பருப்பை வறுக்க போகிறோம். இந்த பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா மணக்க வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் துவரம் பருப்பு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நாம் பாசி பருப்பை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. நிறமும் லைட்டாக மாறிட்டு வருது, நல்ல மணமும் வருது. நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். இதுதான் கொள்ளு வறுத்துக்கிறோம். வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதுதான் சிகப்பரிசியை வறுத்துக்கலாம். அரிசியை நல்லா பொரிய வறுத்துக்கோங்க. வறுத்து கொட்டிட்டோம். இப்போ நாம் வந்து உளுந்த வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் போது நல்லா மணம் வரும். இந்த மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பாத்திரத்தில் கொட்டிடலாம். நல்ல மணம் வருது. கேழ்வரகை வறுத்துக்கலாம். பாருங்கள், கேழ்வரகை நல்லா வறுத்தாச்சு. இந்த கேழ்வரகை நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. ஸோ நீங்கள் இதை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேழ்வரகை பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கம்பை வறுத்துக்கலாம். கூல் பண்ணி சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். ஒரு நாள் நான் அது வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து பாத்திரத்தில் கொட்டிடலாம். அடுத்ததான் கொண்டக்கடலை, மொச்சை, மக்காச்சோளம் 3ஐயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டப்பாலாம் எடுத்து வச்சு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நீங்கள் அரிசி வந்து கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, இந்த சிவப்பரிசிக்கு பதிலாக ப்ரௌன் அரிசி அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மூங்கில் அரிசிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது. உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து வாங்கி அதை கூட சேர்த்துக்கலாம். பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பச்சை வேர்க்கடலைன்னா நல்லா வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைன்னா லைட்டாக வறுத்துக்கோங்க. நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம்.
வறுத்தாச்சு. சரி, பொரிக்கடலையை தட்டிக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பிஸ்தா, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நாம் இதை வந்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லவங்க. நம்ம வீட்டிலலாம் இவ்வளோ மிக்ஸியில் அரைக்க முடியாது. ஸோ ரைஸ் மில்லில் கொடுத்தா இன்னொரு விஷயம் நல்ல பவுடராகி கிடைக்கும். ஸோ ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம திரிச்சு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், மாவை நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. என்னென்ன செய்யலாங்கிறத நான் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த சத்து மாவை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட சாப்பிட்லாம், நாம் சாப்பிட்லாம். ஸோ இதை வச்சு கஞ்சி எப்படி யூஸ் பண்ணுறது, புட்டு எப்படி வைக்கிறது, கொழுக்கட்டை எப்படி வைக்கிறதுன்னு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ஓங்கி ஒரு அடி அடிச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். நன்றி.